துலாம். பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரங்க எல்லாவற்றையும் சரிசகமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய சுக்கிரபகவான் உங்க ராசிக்கு 11ல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். எந்த சூழ்நிலையும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இருப்பினும் எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. உடன்பிறப்புகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. தங்க நகை ஆபரணங்கள்லாம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு. அதே நேரத்துல தாய் உடல் நிலையில இருந்த பிரச்சனைகளால் நீங்கக்கூடிய நிலை ஏற்படும். தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடால் நீங்க மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்தால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். காதல் கசக்கும். ஷேர் மார்க்கெட்ல சின்ன சின்ன இழப்புகள் வந்து நீங்கக்கூடிய நிலை ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உருவாகும். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்கும். இருப்பினும் மனை வழியில் பொருளாதார உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களையும் தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ அனுகூலமும் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். இருப்பினும் உங்களுக்கு எதிரான சில சூழ்ச்சிகளை நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். நண்பர்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். புனித யாத்திரை எல்லாம் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். பரிகாரம். உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான, அதாவது பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு வெள்ளிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். விருச்சிகம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க மிகவும் நுட்பமான அறிவு உடையவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உண்டு. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். புதிய பணவரவு எல்லாம் வரக்கூடிய நிலை இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். பயணங்களால மகிழ்ச்சி உண்டு. ஆடை ஆபரணம் சேரும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால தாயுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தாய் வழி உறவுகளால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியதாகும். குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல சின்ன சின்ன இழப்புகள் வந்து நீங்கும். காதல் கசக்கும். எதிரிகள் விலகி செல்வாங்க. அதே நேரத்தில் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். வெளியாட்களின் தலையீட்டை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களும் தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் உயர் அதிகாரியின் ஆதரவையும் அவரின் பாராட்டையும் நீங்க பெறக்கூடிய சூழல் ஏற்படும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். பரிகாரம். இந்த ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதியமான், அதாவது தர்மபுரி அருகே அதியமான் கோட்டையில் உள்ள கால பைரவரை ஒரு செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்தில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவர்களாகவும் இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கிறதுனால
எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். இருப்பினும் சூரிய பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உண்டு. பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்ப உயரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. தாய் உடல்நல கவனம் தேவை. தாயுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டின் உரிமையாளரால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். அதே நேரத்தில் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளுடன் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். வங்கிக் கடனுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வங்கிக் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்துக்காக முயற்சி செய்து கொண்டும் தொழில் கிடைப்பதற்காக உள்ள உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். இருப்பினும் தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தைக்கு வீண் விரயங்கள் உருவாகும். மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. சில நேரங்களில் பணிச்சுமை அதிகம். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வடபழனியில் இருக்க முருகப்பெருமான ஒரு வியாழக்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மகரம், பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க உழைப்பே உயர்வு தரும் என்பதில் அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய சனி பகவான் உங்க ராசிக்கு 2ல செஞ்சிருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குரு பகவான் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமையும். தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். இருப்பினும் பேச்சில் அதிக கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பொருளாதார நிலையில ஏற்ற தாழ்வுகள் வந்து சரியாகும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. தாயால் அனுகூலமான பலன்கள். தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்தால நல்ல ஆதாயமான பலன்கள் இருக்கும். காதல் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து நீங்கும். தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும். எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்க வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்திடும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தன வரவும் ஏற்படும். தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனமுடன். தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளிநாட்டு தொடர்பால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் திறமை வெளிப்படுத்த தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு. பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமையில சென்று வழிபடுறது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கும்பம், பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனாகிய சனி பகவான் ராசியிலே ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். இதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலையில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து சரியாகும். எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இருப்பினும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய நிலை இருக்கும். தாய் உடல்நிலை கொஞ்சம் தாயுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தாய் வழி உறவுகளால் மனஸ்தாபங்கள் உருவாகும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். காதல் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும். குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை இருக்கு. கணவன் மனைக்குள்ள ஒருவருக்கொரு
விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குச்சனூர்ல இருக்கிற சனி பகவான ஒரு சனிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீனம், பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். எந்த விஷயத்தையும் மிகவும் நாசுக்காக நீங்க கையாள்வீங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உண்டு. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்கு. அவசர முடிவுகளை இன்றைய நாள்ல நீங்க தவிர்க்கிறது நல்லது. தாயால் அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் தாயுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தற்போது நீங்க தீர்வு காணக்கூடிய சூழல் ஏற்படும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குரு மற்றும் மூத்தோரின் ஆசை கிடைக்கும். குலதெய்வ அனுகூலம் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு. நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. முக்கிய அறிமுக நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பழனியில் இருக்க முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபடுறது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.